வணக்கம் மக்களே. நான் என்ன இது சொல்ல வரேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஆர் ராசா அவர்கள் தமிழ்நாட்டு முதல்ல ஒரு சிஎம்மை முட்டாள் சிஎம்னு சொல்லியிருக்கிறார். அது யார் யார் கேட்டீங்க, யார் யார் கேட்குறான்னு தெரியல. அது அது என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன், அது தப்பான வார்த்தைகள். அவருக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி அவர் சிஎம், தெரியுதுங்களா? அவரை போய் முட்டாள் முதலமைச்சர்னு சொல்கிறது முற்றிலும் தவறான ஒன்று. ஓகே, அவர் அப்படி சொல்லவே கூடாது. பொது மேடல் ஏற்கனவே அப்படி தான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தார், தருதல் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இது 2வது முறை. அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு பேசுகிறார். அவர் என்னமோ ஒழுங்கு ஓகேங்க மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறார். 2G வழக்கில் போயிட்டு உள்ளே இருந்ததெல்லாம் மறந்துட்டார் போல இருக்குது. சரிங்களா, மறந்துட்டார் போல இருக்குது. ஓகே, அதை விடுங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஏவாவேலு சிங்கப்பூரில் மருத்துவத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னு சொன்னார். அவர் 17ஆம் தேதி டிக்கெட்டு போட்டார். போனது 28ஆம் தேதி என்ன போனார் அப்படின்னு சொன்னார். டேட் சரியாக தெரியல சொன்னார். அப்போது அவர் ஏன் இப்போ சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்கு போகணும்? ஏன் தமிழ்நாட்டில் மருத்துவம் இல்லையா, நல்ல மருத்துவம் இல்லையா? அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் மருத்துவத்துக்கு போகிறீங்கன்னாக்கா இங்கே நல்ல மருத்துவம் இல்லைன்னு தான் அர்த்தம். மக்களோட வரிப்பணத்தில் ஏமாற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு நாடு நாடாக நீங்கள் போய் மருத்துவம், கல்லூரி இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம், பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் சரியான மருத்துவம், சரியான கல்வி இல்லாமல் நாங்கள் இங்கே கடந்து கஷ்டப்பட்டு சாகணும். எங்ககிட்ட ஓட்டு பிச்சை எடுத்து நீங்கள் நல்லா வாழணும். உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் நாங்கள் சாகணும். அப்படி தானே? அப்படி தானே? ஸ்டாலின் ஆட்சியில் இங்கே மருத்துவம் நல்ல மருத்துவம் இருந்தால் ஏன் இங்கே அந்த ஏவாவில் இங்கேயே மருத்துவம் பார்த்துக்க வேண்டியதானே? அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர் நாடு நாடாக போகிறாரு. அந்த பணம் எப்படி வந்துச்சு? மக்களோட காசை கொள்ளடிச்சு வச்சுருக்க காசு தானே. அதை யாராவது கேட்க முடியுதா? அது அண்ணன் என் உயிருக்கு மேலான என் விஜய் அண்ணன் அதை தட்டி கேட்டதுனால அவர் ஓடிட்டார். சரிங்களா? அதுக்கு ஒரு ஆர் ராசா முட்டாள் முதல்னு பேசுகிறாரு. இதை முற்றிலும் இது கண்டிக்கக்கூடிய விஷயம். மக்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை கேள்வி கேளுங்க. இதை கேட்டே தீரணும். ஒவ்வொரு மக்களும் கேட்டே தீரணும். தமிழ்நாட்டில் உள்ள 8.5 கோடி மக்களும் கேட்டே தீரணும். நன்றி, வணக்கம்.